ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அமல் ரவீனா அவங்களோட கல்யாண மினி விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நடக்கிற கல்யாணத்துக்கும் நம்ம ஊரில் நடக்கிற கல்யாணத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குதுங்க. நம்ம ஊரில் காலையில் தான் முகூர்த்த டைம் இருக்கும். இங்கே அவங்க கல்யாண டைமே 12 to 12:30 இந்த மாதிரி தான், மத்தியான டைம் தான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து மாலையெல்லாம் கழுத்துல பொண்ணு மாப்பிள்ளை மாலையே போடலை. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் கழுத்தில் மாலையே மாற்றிக்கிடுதாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கையில் வெத்தலை கொடுத்து மாற்றி வாங்கிக்கிடுதாங்க. பொண்ணோட அப்பா அம்மா கையில் மாப்பிள்ளை வெத்தலை கொடுக்குறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கையில் பொண்ணு வெத்தலை கொடுத்து வாங்குறாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் யார்ட்டையாவது கேட்டு வேணா அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று நான் போடுதேன். ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியல. அதனால் தூரமாக இருந்து எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ தான் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சது. நானும் வாங்கிட்டு பொண்ணு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம கிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம கையில் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறது அதுவும் எனக்கு தெரியலை. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கேரளாவில் நடக்கிற கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். அதனால இங்கே எப்படி நடக்கும் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நம்ம ஊரில் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை நம்ம கையில் எலும்பிச்சம்பழம்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால எனக்கு தெரியல. அப்புறம் சாப்பாடு போயாச்சு. சாப்பாடு வச்சாங்க. இந்த அரிசி சோறு, பெரிய அரிசி சோறு எனக்கு சாப்பிடவே முடியல. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பாயாசம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சலனு, ஸ்ரீஹரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே ஒரு ஹாய் அப்புறம் நம்மளோட குட்டி 2 பேர் குஞ்சப்பன் வள்ளியப்பன், அவங்க 2 பேரும் நடுவில் கூட்டமாக பூந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜில் நிற்கிறதெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் தான். அதாவது பொண்ணோட அண்ணன்மாரோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பொண்ணு இந்த போது பாருங்கள், இவங்க வந்து கல்யாணத்தப்போ ஒரு சாரீ கட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட போகும்போது கேரளா சாரீ இருக்குல்ல, ஓணம் செட்டு முண்டு, அது கட்டியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்கல்ல, வீட்டுக்கு போகும்போது வேறு ட்ரெஸ்ஸு. இங்கே பொண்ணு யார், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கூட வித்தியாசம் தெரியுது. எல்லோரும் ஒரே சேம் காஸ்டியூமில் தான் இருக்கிறாங்க. கழுத்தில் மாலை போட்டிருந்தாலாவது இதுதான் பொண்ணுன்னு தெரியும். கழுத்தில் மாலையும் இல்லை. யார் பொண்ணு யார் பொண்ணோட அக்கா அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசம் ஒன்று அவ்வளோவா தெரிய மாட்டேங்கி. அப்புறம் வந்து பொண்ணு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து நம்ம ஊர் சைடு மறு வீடு போவாங்களா, அந்த மாதிரி மறு வீடு போகிறதெல்லாம் கிடையாது. இந்த மண்டபத்துலேருந்து நேராக பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போகாமல் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப இன்றைக்கெல்லாம் வரமாட்டாங்க. நாளைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நம்ம ஊர் மாதிரி மறு வீடு பழக்கம் அப்படிங்கிறது இங்கே இவங்களுக்கு வந்து கிடையாது. அப்புறம் மறு வீடு வந்து எப்படின்னா, அவங்க அடுக்களை காணாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க. அடுக்களை காணாமல் போகுதுன்னா, பெண்ணை அவங்க கூட்டு போயிடுவாங்க. அப்புறமா இங்கேருந்து பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரும் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சீர்வரிசையோட அவங்க வீட்டுக்கு போய், மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் சீரெல்லாம் கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப வருவாங்க. அந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். பொண்ணு கொஞ்சம் அழுதுட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மா, தங்கச்சி, அக்கா, அண்ணன் எல்லாரையும் மிஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால் எல்லோரும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீவர், காய்ச்சல் மாதிரி இருக்குது. அதனால தான் என் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. நான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு கேட்கும்போது வீடியோவில் எப்படி வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் இப்போ வந்து நான் சொன்னேன்ல மறுவீடு, நம்ம ஊரில் மறுவீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே அடுக்களை காணாம போகுது. அதுக்காக கிளம்பி எல்லோரும் ரெடியாகி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க மறுவீடு போகிறாங்களா, இல்லை மிஸ் இந்தியா அழகி போட்டிக்கு போக போகிறாங்களான்னு தெரில. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் போகலை. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. பாய்.